இன்னைக்கு காலையில மொபைலை பார்த்து தூங்கி எந்திரிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் இருந்திருக்கும். தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை ஒரு 3 மாதங்களுக்குரிய மகளிர் உரிமை தொகை, கோடைகால சிறப்பு தொகைன்னு ஒரு 2000ன்னு 5000 ரூபாயை காலையில 11-12 மணிக்குள்ள எல்லாருக்கும் வர வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த அதில் ஒவ்வொருத்தர் எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்துருச்சா போய் உடனே எடுத்துருங்க, அப்படி போய் எடுக்கலன்னா அந்த பணத்தை எடுத்துக்குவாங்களான்னு ஒவ்வொருவருடைய உரையாடலுங்கிறது தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு எதை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். திமுகவினுடைய இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஒரு இன்ப அதிர்ச்சி, தேர்தலுக்காகவா அல்லது மக்கள் நலனா அப்படிங்கிற கேள்வியை இன்றைய கோர்ட் முன்வைக்கிறது. முருகுமாரண்ணே, இந்த செய்தியை எப்படி கேள்விப்பட்டீங்க? உங்கள் தலைவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? ஊர் பக்கம் எப்படி ஆட்கள் எடுத்துக்கிறாங்க இதை? மகளிர் உரிமை தொகை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அவர்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் என்று சொன்னால் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றதற்கு பின்னால் 27 மாதங்கள் கழித்துதான் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. இந்த மகளிர் உரிமை தொகை 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையமாக கொண்டு அன்றைக்கு தமிழக அரசாங்கம் செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி அறிஞர் பிறந்தகை அண்ணாவின் பிறந்த நாளில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ஆக அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற சூழ்நிலையில் 1,10,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அன்றைக்கு வழங்கினார்கள். அதற்கு பின்னால் படிப்படியாக இந்த திட்டம் பல்வேறு கேள்விகள், எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்றைக்கு 1,31,00,000 நபர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்திலே அவர்கள் சொன்னபொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவேன் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் அதில் இலக்கு வைத்தார்கள், தகுதி வைத்தார்கள். ரூபாய் 2,50,000 லட்சம் ஆண்டு வருமானத்திற்கு மிகாமல் இருக்கும் வேண்டும் என்ற நிபந்தனைகளும் பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டு இன்றைக்கு பயனாளிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே 96 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறாத நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றார்கள். இதிலே நீங்கள் இன்ப அதிர்ச்சி என்று சொல்வதற்கோ அல்லது ஜாக்பாட் என்று சொல்வதற்கோ இதில் என்ன இருக்கிறது? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை 1000 ரூபாய். ஆக அந்த 3 மாதங்களுக்கும் சேர்த்து 3000 ரூபாய். முதலமைச்சர் இதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேர்தல் வருகிறது, தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்று செய்தியை முதலமைச்சர் சொல்லுகிறார்.